வணக்கம். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரக்கூடிய மின்சார ரயில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்கிறார்கள். மிக முக்கிய ஒரு மின்சார ரயிலாக இந்த மின்சார ரயில் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வழக்கம் போல இன்று காலை 8:20 மணி அளவில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி மின்சார ரயில் புறப்பட்டிருக்கிறது. அப்போது தாம்பரத்திலிருந்து 3வது நிறுத்தம் பல்லாவரம் வழக்கம் போல அந்த மின்சார ரயில் வந்து நின்ற போது திடீரென்று 6வது பெட்டியில் புகை வெளியேறி இருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் அதிர்ச்சியடைந்து ரயிலில் இருந்து வெளியேறி கூச்சலிட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த ரயில் எதற்காக அந்த பெட்டியிலிருந்து புகை வந்தது தொடர்பான சோதனை என்பது நடைபெற்று வரும்போதுதான் திடீரென்று அதே வழித்தடத்தில் மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து மீண்டும் அதிவேகமாக அதே பாதையில் வந்திருக்கின்றது. இதை கண்டதும் அங்கிருந்த பயணிகள் கூச்சலிட்டிருக்கிறார்கள். உடனடியாக பின்னால் வந்த அந்த ரயிலானது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரே பாதையில் 2 ரயில்கள் அடுத்தடுத்து ஏற்கனவே அந்த 6வது பெட்டியில் புகை வந்த காரணத்தால் நிறுத்தப்பட்ட ரயில், அதைத் தொடர்ந்து அதே வழித்தடத்தில் மற்றொரு ரயில் பின்னால் வந்து நின்றது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனடியாக பயணிகள் இந்த புகை வெளியேறுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார்கள். பின்னர் இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதாகவும், ஏனென்றால் இதற்கு இந்த புகை வந்த ரயில் திடீரென்று நிறுத்தப்பட்ட காரணத்தால் உடனடியாக பின்னால் வந்த அதே பாதையில் வந்த ரயிலுக்கு தகவல் தெரிவிப்பதில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அதே பாதையில் மற்றொரு ரயில் வந்ததாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சனை என்பது சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலானது. அதற்கு பிறகுதான் அந்த புகை வந்த ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்யப்பட்டு முதல் கட்டமாக அந்த புகை வந்த ரயில் என்பது மாற்று பாதையில் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு பின்னால் வந்த ரயில் என்பது அது இயக்க அனுமதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நடைபெற கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஆனதால் பயணிகள் அவதியடைந்தார்கள். என்றால் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு வழியாக சென்னை கடற்கரை வரக்கூடிய மின்சார ரயிலாக இருக்கட்டும், அதே போன்று செங்கல்பட்டிலிருந்தும் தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய மின்சார ரயில் ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி வரையிலும், அதே போன்று மாலை 4-5 மணி முதல் இரவு வரையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பயணம் செய்கிறார்கள். பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பணிக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள், வேறு நிகழ்வுகளுக்காக செல்லக்கூடிய பொதுமக்கள் என கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ரயில் பயணம் மேற்கொள்கிறார்கள். மிக முக்கிய ஒரு பயணமாக அந்த ரயிலுடைய சேவை என்பது இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிக முக்கிய ஒரு காலை என்பது அந்த பணிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுடைய நேரம் என்பதால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை என்பது வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அது தற்போது சரி செய்யப்பட்டதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த புகை வந்த ரயில் அந்த வேறு ஒரு பாதையில் நிறுத்தப்பட்டு அதிலிருந்த பயணிகள் அதற்கு பின்னால் வந்த ரயிலில் ஏற்றப்பட்டு அந்த ரயில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பழுது நீக்கக்கூடிய பணி, அதே போன்று இந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் பள்ளி கல்லூரிக்கும் பணிக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் என ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இது ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு தான் என்றும், புகை வந்த ரயிலில் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பது பின்னால் வந்த ரயிலுக்கு தெரிவிக்காத காரணத்தால் அது வேகமாக வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பெரிய அளவிலான எந்தவித அசம்பாவிதம் இல்லை. இந்த பிரச்சனை என்பது தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது.